வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 2-3 விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கொஷின் தான் நிறைய பேர். ஏன்னா நமக்கு மார்க்கு கொடுத்துட்டாங்க, மார்க்கு கொடுத்து ரொம்ப நாள் டிலே பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இல்லை. கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு வந்துச்சு, ப்ளஸ் மார்க்குக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு காலமில் ரிசல்ட் இருக்கும், ரெண்டாவது காலமில் நீங்கள் எடுத்த மார்க் அப்படின்றது இருக்கும். அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக அவங்க ரொம்ப டிலே பண்ணியோ இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி தான் இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் அப்படின்றது முன்னாடியே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கடந்த முறையும் இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தான் மார்க்கு, ரிசல்ட்டு எல்லாமே ஒரே டைமில் அட் அ டைமில், அதாவது ரிசல்ட்டு யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ்னு பேர் வந்துச்சோ அப்போ தான் மார்க்கும் வந்துச்சு. ஸோ அதனால் பழைய முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட்டும் அன்றைக்கே வந்துருந்துருக்க வேண்டியது. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொடுக்கல. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு மார்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் தான். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப நாள் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதை கூடிய விரைவிலேயே ரிசல்ட் போட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன விஷயந்தான், எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதனால் டிலே ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு வாரத்துலேயே கூட பப்ளிஷ் ஆகலாம். இந்த வாரத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. வியாழன் வெள்ளி அந்த டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதற்கான ப்ராசஸ் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லா ப்ராசஸும் போய்கிட்டு தான் இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ். ஸோ வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது. 2024 ஏப்ரல் மே இந்த ரேஞ்சில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஏப்ரல் மந்தில் கொடுத்து மே மந்த்து அந்த டைம் தான் அந்த அப்ளிகேஷன் எண்டு டைம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏப்ரல் மேலே கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் இப்போ ஏப்ரல் வரவே போகுது. ஸோ 2 வருடம் முடிஞ்சு 3வது வருடத்துக்கு அடி எடுத்து வைக்கிறோன்ற நிலமையில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய மேஜரான டவுட் இது தான், வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருந்துருச்சுங்க. நிறைய இருந்துச்சுன்னா முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே, அதாவது ரிட்டையர் ஆக அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வெறும் 5th ஸ்டாண்டர்டோ அல்லது 8th ஸ்டாண்டர்டோ படித்து கடைசி வரையும் ஓஏவாக இருந்து அவங்க ரிட்டையர் ஆகிற நிறைய பேரை நீங்களே அதாவது இதுக்கு முன்னாடி ஜாபில் ஜாயின் பண்ணவங்க பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓஏவாக இருப்பாங்க, 58 வயசாக இருக்கும், 55 வயசாக இருக்கும். ஆனால் ஓஏ தான் கடைசி வரையும் அவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் அவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஆகிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வேக்கண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஆகும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கடந்த முறை தேர்வு எழுதி உள்ளே போனவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றதும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறதுனா ஒரு 90% டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த ப்ரொமோஷனுக்கான வேலைகள் அப்படின்றது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் கூடிய சீக்கிரமே முடிச்சுடுவாங்க. ஸோ அது முடித்தாங்கனாலும் ப்ரொமோஷன் கொடுக்கறது மூலிமா, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்ப எந்த வேக்கன்ட் காமிப்பாங்க அப்படின்னா கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி என்ன அப்படின்றத தான் அவங்க மென்ஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ப்ரொமோஷன் அப்படின்றது அப்போதைக்கு சேர்த்துருக்க மாட்டாங்க. 1-2 வேக்கண்ட் சேர்த்துருப்பாங்க. அதாவது இதெல்லாம் ப்ரொமோஷன் ஆக போகிறாங்க அப்படின்றத அன்னைய டேட்டில் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்கள காமிச்சிருப்பாங்க. பட் 2 வருட காலத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் ஆகிறவங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ அது தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட் அப்படின்றது போகுது அப்படின்னா அதுலேயும் வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 100% வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது எத்தனை கவுண்டிங் அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. அதே போல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேஞ்ச் ஆகும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 ஆகலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 ஆகலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் சுத்தமாக ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா அது அவங்க வேலை செய்கிறவங்களோட ப்ரொமோஷன் கொடுக்கறது ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம அக்யூரேட்டாக இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் தான் வெளில போவாங்க அப்படின்ற தகவலோட சொல்கிறது அப்படின்றது கஷ்டம். ஸோ அதனால் மேக்ஸிமம் எத்தனை கவுண்டிங் அப்படின்றது சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 95% எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ப்ரொமோஷன் அண்டு
இது இருக்குது, ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. எக்ஸப்ட் 1 ஆர் டிஸ்ட்ரிக்டில் 1 ஆர் 2 டிஸ்ட்ரிக்டில் ஆகாமையும் போகலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தான். ஸோ அதை வந்து கோர்ட்டு தரப்புலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸுக்கான அனைத்து ப்ராசஸும் போய்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து யாருக்கெல்லாம் வேக்கண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000 நபர்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா எத்தனை பேர் மொத்தமாக எழுத வந்த 7000 லிஸ்ட்டில் 1800 முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு 5400 ஒரு 5500 தான் கேண்டிடேட்ஸ் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த 5000 நபர்களில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்த அந்த 1800 வேக்கண்ட்டு அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணிடுவாங்க. ஸோ இதிலிருந்து ஒரு மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 பணியிடங்களாவது எக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 5000ல் 2800லேருந்து ஒரு 3000க்குள்ளே வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடும். 3000 வேக்கன்ட் ஃபில்லப் ஆகுது அப்படின்னா மினிமம் 1000லேருந்து ஒரு 1500க்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது போகும். ஸோ ஒரு 500லேருந்து 1000 நபர்கள் தவிர மீதி எல்லாருமே ஒன்று செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ அடுத்த லிஸ்ட்டில் பேர் கண்டிப்பாக இடம்பெற போகுது. ஒரு 500லேருந்து 1000 நபர்கள் வந்து வெளியில் டோட்டலாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் எல்லாரையுமே கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 வேக்கண்ட்டுக்கு ஒருத்தர், 3 வேக்கன்சிக்கு ஒருத்தர் அப்படி தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ பிசி அப்படின்னா அதில் பிஎஸ்டிஎம் வர்றது, விடோ கேட்டகிரி வர்றது, உமன் கேட்டகிரி, இப்படி இந்த மாதிரி ஒரு 4 இதுக்கு சேர்த்து ஒரு 2 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் எடுப்பாங்க. ஸோ இது 4ல் யாராவது வெளில போனாங்கன்னா அவங்க 2 பேரும் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கேட்டகிரியில் தான் எடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றத. ஒரு 500லேருந்து 1000 நபர்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அதே போல் இன்னும் ஒரு மேஜரான ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே வேக்கன்சிக்கு 2-3 பேர் நிறைய வேக்கன்சிக்கு ஒரே நபர்கள் போட்டி போடுறது. நான் வாட்ச்மேன் போட்டிருக்கேன், மசால்ச்சி போட்டிருக்கேன், க்ளீனர்ஸ் ஒர்க் போட்டிருக்கேன், எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எதில் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இருக்கிறதுல ஹையர், அதாவது அந்த ஜாபில் எது ஹையர் போஸ்டிங் அதில். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இதில் எக்ஸாமில் ஒரு 99, ப்ராக்டிக்கலில் ஒரு 60, இதில் இன்டர்வியூவில் ஒரு 25ன்னு எடுத்து ஒரு ஹை மார்க்கை வாங்கி ஒரு 170 180 இருக்கீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட போஸ்டிங்கில் எது ஹையர் போஸ்டிங், அதில் எது வந்து ஹை வேல்யூ இருக்க போஸ்டிங், அந்த போஸ்டிங்கை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. எந்த ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பாங்கள்ல, அது ஃபஸ்ட்டு க்ளீனர்ஸ் ஒர்க் இருக்கும், அடுத்து மசால்ச்சி, வாட்ச்மேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நீங்கள் வந்து இப்போ க்ளீனர்ஸ் ஒர்க்கரில் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மசால்ச்சியில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வராது. ஏன்னா இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தான். நீங்கள் எத்தனை போஸ்டிங் போட்டிருந்தாலும் ஒரு ரிஜிஸ்டர் நம்பரில் தான் வருவீங்க. அப்படிங்கிறப்ப அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு பெயர், அந்த நம்பர் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே திரும்ப அதே ரிஜிஸ்டர் நம்பர் தூக்கி இன்னொரு இடத்துல போடுறதோ அந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்க வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களால் ஒரு போஸ்டிங்க்கு தான் போக முடியும். அது வந்து அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க, இவங்க எந்த போஸ்டிங்கு எலிஜிபிள், எந்த போஸ்டிங்கில் வந்துட்டு இவங்க உள்ளே போக முடியும் அப்படின்றது. அது ரெக்யூர்மெண்ட் தரப்பில் இருந்தே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.